ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் அம்மா வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு 2 நாள் லீவில் வந்திருந்தோம். வந்து குற்றாலத்துல வந்து குளிக்க வந்தா, இங்கே பார்த்தா இப்படி ஒரு ஷாக்கு. நேத்து வந்த ஃப்ளட்டோட பாதிப்பு பார்த்தீங்களா? எவ்ளோ ஹாண்டு இருக்குது. இந்த சைடு அந்த ரோடு ஃபுல்லாமே பேந்துருச்சு. மணல் மூட்டைய வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ளட் வந்ததுக்கப்புறம் அந்த கடையில உள்ள வியாபாரிகளுக்கு வந்து அவங்களோட வியாபாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ குற்றாலத்துல வந்து நல்ல மழை சீசன். இப்போ வந்து நேற்று நாங்கள் வந்து குளிக்க வந்திருந்தோம். வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து அவ்வளோ ஹாண்டு படபடான்னு தண்ணி வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு. இப்போ 13/12/2024 இன்னையோட நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நல்ல தண்ணி வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த டைமில் யாரும் இங்கே வர வேண்டாம். 12ஆம் தேதி மதியானம் ஒரு 12 மணிக்கெலாம் நல்லா தான் குளிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வர்றதுலேயே வந்து தண்ணி இப்படி கூடி வர ஆரம்பிச்சிட்டு அடுத்த செகண்டே போலீஸ் வந்து அவங்க உள்ள மக்கள் எல்லாத்தையுமே வெளியே வர சொல்லிட்டு ஃபுல்லாக கயிறு கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நேற்று 12:05 எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான் தண்ணி வந்து இருந்துச்சு. அந்த 10-15 நிமிஷம் கேப்பில் வந்து எவ்வளோ ஆண்டு தண்ணி. நம்ம குற்றாலம் ஒன்று தான் ரொம்ப பயமே இல்லாமல் குளிச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயும் வந்து இப்போ ஃப்ளட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போகிறவங்க மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக போங்க. நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தண்ணி வரையில் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா இன்கேஸ் அந்த இது மழை பெஞ்சிட்டே இருக்கனால உடஞ்சி விழுந்துருச்சுன்னா சேதாரம் நமக்கு தான். அது மாதிரி நம்ம குற்றாலத்துக்கு போகிற அந்த ஆர்ச்சில் உள்ள நேற்று பார்த்த மரம் இன்றைக்கி வேரோட மொத்தமாகவே சாஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? அதோட நிலைமையை பாருங்கள்.